Hi guys, welcome back to our channel. So எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன் and என்னோட பையனும் ரொம்ப நல்லா இருக்கான். So பாருங்க. ஹாய் சொல்லு சாமி. தங்க ஹாய் சொல்லு எல்லாருக்கும். ஹாய். அவன் கையில டீத்தர் வச்சுன்னு இருக்கான். ஹாய் சொல்றான். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நான் இன்னைக்கு வீடியோ எடுத்துன்னு இருக்கேன். ஆஃப்டர் டெலிவரியே நான் வீடியோ எடுக்கலன்னு நினைக்கிறேன். எடுத்த வீடியோஸ் தான் லேட்டாக அப்லோட் பண்ணின்னு இருந்தேன். ஸோ விலாக் எடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி என்ன விலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு. ஸோ ஆடி மாதத்தோட ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை ரொம்பவே ஸ்பெஷலு அண்ட் இன்னைக்கு பிரதோஷமும் இருக்குது. சிவனுக்கும் ரொம்ப ஸ்பெஷலான டே அண்ட் ரெண்டும் ஒன்றா வந்திருக்கிறதுனால சிவன் கோயிலே இன்னைக்கு ரொம்ப விசேஷமான பூஜைங்க பண்ணுவாங்க. அம்மன் கோயிலும் ரொம்ப விசேஷமான பூஜை பண்ணுவாங்க. ஆடி மாதம்னாவே அம்மனுக்கு ரொம்பவே ஸ்பெஷலான மாதம் தான். ஸோ இன்றைக்கி அம்மன் கோயிலுங்களால ரொம்பவே நல்லா பூஜை பண்ணியிருப்பாங்க. கோயிலுக்கு வந்து நான் ஈவினிங் தான் போகிறேன், மார்னிங் நான் கோயிலுக்கு போகல. ஸோ கோயிலுக்கு போகும்போது எந்த கோயிலுக்கு போகிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் இன்றைக்கி நான் எப்படி பூஜை பண்ணியிருக்கேன் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அண்ட் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னோட டே நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நேற்று நைட்டே பூஜை சாமானெல்லாம் கழுவிட்டு அதுங்களுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ஃபோட்டோஸ் எல்லாமே தொடச்சி க்ளீன் பண்ணி அவங்களுக்கும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நைட்டே ரெடி பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைய வச்சுக்கின்னு என்னால் காற்றுலேருந்து எல்லாம் கழுவி ரெடி பண்ணி பூஜை பண்ண முடியாதுன்ற ஒரே ரீசனுக்காக நான் நைட்டே எல்லாம் ரெடி பண்ணி க்ளீன் எல்லாம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சிட்டேன். அண்ட் பூவும் பார்த்திங்கன்னா நைட்டே ஹஸ்பண்ட்கிட்ட வாங்கிட்டு வர சொல்லிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்து நானும் ஹஸ்பண்ட் 2 பேரும் தான் போய் வாங்கிட்டு வந்தோம். ஸோ நைட்டே வாங்கிட்டு வந்து வச்சதால் எனக்கு அதில் வேலை கம்மியாயிடுச்சு. ஏன்னா நான் குழந்தைய வச்சுக்கு எனக்கு கடைக்கு போயிட்டு வரத்துக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நைட்டே வாங்கிட்டு வந்துட்டேன். ஹஸ்பண்டு மார்னிங்கே டியூட்டி கிளம்பியாச்சு. ஸோ ஹஸ்பண்ட் இல்லாமல் இப்போ நான் பூஜை பண்ண போகிறேன். அவர் ஈவினிங் வந்து அவர் வலிக்கேற்றி அவர் கையெடுத்து கும்பிட்டுருவார். அண்ட் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். நானும் குளிச்சுட்டு வந்தாச்சு, குழந்தைக்கும் குளிச்சுட்டு ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பூஜை வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாமி ஃபோட்டோங்களுக்கெல்லாம் பூ வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பூ தான் வச்சுன்னு இருக்கேன். பூவெல்லாம் வச்சு முடிச்சுட்டு நான் முக்கியமான ஒரு வழுக்கும் அப்புறம் இன்னொன்று செய்ய போகிறேன். ஸோ அது எப்படி செய்கிறேன் என்னெல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் அது எதனால் செய்கிறதுன்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க எங்குமே. இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் நியூஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு பூ வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க ஸ்டார்ட் பண்ணதுமே என் புள்ள அழுவ ஸ்டார்ட் பண்ணிட்டான். சரி டைம் ஆகிடுமேன்னு சொல்லிட்டு அந்த டைமில் தான் பூஜை பண்ணணும், மார்னிங்கே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவனை இடுப்பில் வச்சுக்கின்னு வைக்க ஸ்டார்ட் பண்ணேன். பட் என்னால் வைக்க முடியல. அதனால் அவனை கீழே உட்கார வச்சுட்டு அவனுக்கு விளையாட்டு சாமானெல்லாம் கொடுத்துட்டு நான் பூ வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ பூவெல்லாம் வச்சு முடிச்சதுமே நான் ரெடி ஆகிட்டு வந்துடுவேன். ரெடி ஆகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் ஒன்று சொன்னேன் இல்லையா, வலுக்கேற்றணும் அப்புறம் இன்னொன்று செய்யணும்னு சொல்லிட்டு அது செய்ய போகிறேன். அது எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னோடய வீடு பார்த்திங்கன்னா பூஜை ரூம் வந்து ரொம்ப சின்னது, பெருசெல்லாம் இல்லை. ஸோ பெருசாக இருந்திருந்தால் நான் இன்னும் நல்லா ரெடி பண்ணுவேன் பூஜை ரூமை. சின்னதாக இருக்கிறதுனால என்னால் முடிஞ்ச மாதிரி நான் அழகாக ரெடி பண்ணி வச்சுன்னு இருக்கேன். ஸோ பூவெல்லாம் வச்சு முடித்த பேருக்கு வேப்பிலை வாங்கி வந்திருந்தேன் இல்லையா, வேப்பிலையும் சாமி போட்டவங்களுக்கெல்லாம் வச்சுட்டேன். ஸோ வேப்பில் வந்து நான் வாசப்படியில் கட்டலான்னு பார்த்தேன், என்னால் நூல் இல்லைன்னு சொல்லிட்டு நான் கட்டலை. ஸோ அதனால் சாமி போட்டவங்களுக்கு கொஞ்சம் வச்சுட்டு அப்படியே 3 இடத்துல வாசப்படிக்கும் வச்சுட்டேன். ஸோ வேப்பிலெல்லாம் வச்சு முடித்த பிறகு என்னோடய பூஜை ரூம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் மறக்காமல் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. அண்ட் எனக்கு பார்த்திங்கன்னா எனக்கு கோலம் போட வராது. எனக்கு பெரிய கோலம் போடணுன்னு ரொம்ப ஆசை. பட் எனக்கு கோலம் போட வராதனால சின்னதாக தெரியும், இந்த மாதிரி தான் தெரியும். ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி கோலம் போட்டு வாசப்படிக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பூ வச்சு ரெடி பண்ணியாச்சு. எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, இன்றைக்கி வந்து 2 முக்கியமான விஷயம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் இது ஒன்று அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா வலுக்கேற்றுறது தான். ஸோ வலுக்கேற்றுறது எப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இது என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். அண்ட் நான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு புது குண்டா எடுத்துன்னு இருக்கேன் சின்னதாக. இது வந்து நான் முனேஸ்வரன் கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 குண்டா வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ நான் செய்கிறது முனேஸ்வரனுக்கும் ஆகும் அம்மனுக்கும் ஆகும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒரு குண்டா எடுத்துக்கின்னு அதை வாஷ் பண்ணிவிட்டு சந்தனத்தை பூசின்னு இருக்கேன். சந்தனம் கூட நான் என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜவாது பவுட்ரு, பன்னீர், கொஞ்சம் தண்ணி, இது 3 மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வச்சுன்னு இருக்கேன். நான் பூஜை சாமானுக்கும் சரி ஃபோட்டோஸ்க்கும் சரி எப்போயுமே நான் சந்தனம் குங்குமம் தான் வைப்பேன், மஞ்சள் யூஸ் பண்ணவே மாட்டேன். மஞ்சள் வந்து வாசப்படி தான் யூஸ் பண்ணுவேன். அது கூட வந்து தயிர், கொஞ்சம்
ரோஸ் வாட்டர் கொஞ்சம், அதில் கொஞ்சம் ஜவாத் பவுட்ரு போட்டு தான் நான் வாசப்படிக்கும் மஞ்சள் குங்குமம் வைப்பேன். அண்ட் மஞ்சள் வந்து வாசப்படிக்கு யூஸ் பண்ணேன். சந்தனம் வந்து பூஜை சாமானுக்கு இந்த மாதிரி எதாவது பூஜை டைமில் சாமானங்களுக்கு இது மாதிரி வைக்கணுன்னா இது மாதிரி சந்தனம் யூஸ் பண்ணுவேன். அண்ட் நீங்கள் எது யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நான் குண்டா ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி குக்கரில் வந்து ஒரு கிளாஸ் அரிசி வச்சுட்டு கொஞ்சோண்டு அரை உப்புன்னு சொல்லுவாங்க, கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு நான் அதை நல்லா கஞ்சி மாதிரி காய்ச்சிக்கினேன். அதை காய்ச்சிக்கினே இப்போ வந்து நான் அது புது குண்டாலே செய்ய சொன்னாங்க. பட் எனக்கு டைம் இல்லை, இந்த டைமில் தான் பூஜை பண்ணணும்னு சொன்னாங்க அம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து குக்கரில் வச்சுக்கினேன். குக்கரில் வச்சுட்டு இப்போ நான் அதை குண்டாக்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கினேன். அதில் வந்து அரை உப்பு ஃபஸ்ட்டே வச்சுருங்கோ, சால்ட் அப்போ போடாதீங்க. நான் வந்து சால்ட் இப்போ தான் போட்டுன்னு இருக்கேன். கொஞ்சமாக சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் அதை சாமிக்கு வைக்க போகிறேன். அண்ட் அது கூட என்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் வேப்பிலை. உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும், ஆடி மாதம் அப்படின்னாவே கூழ் ஊற்றுறதும் முனேஸ்வரன் கும்பிட்றது ரொம்பவே விசேஷமாக நடக்கும். ஸோ நான் வந்து கூழ் ஊற்றல, எனக்கு வந்து கூழ் காய்ச்சி நான் ஹஸ்பண்ட் 2 பேர் தான் இருக்கோம். ஸோ எனக்கு அதெல்லாம் செய்ய வராது அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கோ, இந்த மாதிரி செஞ்சாலும் ஓகே அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிம்பிளாக நான் வீட்டிலே செஞ்சுக்கினேன். அதை ரெடி பண்ணி வச்சாச்சு. அண்ட் இப்போ நான் சொன்னேன் இல்லை 2வது வலுக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த வலுக்கு ஏற்றி நான் ரொம்பவே எனக்கு பாசிட்டிவாக இருந்திருக்கு. இந்த வலுக்கு ஏற்றி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வலுக்கு எப்படி ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு மண் கப்பு மாதிரி வரும், இல்லை நார்மல் பிளேட் மாதிரி கூட வரும். உங்களுக்கு எந்த மாதிரி கிடைக்குதோ அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி தான் கிடைச்சிச்சு, அதனால் நான் இந்த மாதிரி வாங்கிக்கினேன். அதை நல்லா நான் ஒரு நாள் ஃபுல்லு தண்ணியில் ஊற வச்சுருங்க. நீங்கள் எந்த ஒரு மண் பாத்திரமோ சரி, இந்த மாதிரி எந்த ஒரு மண் இது வாங்கினா கூட தண்ணியில் ஊற வச்சுருங்க ஒரு நாள். ஸோ அப்போ எண்ணெயும் லீக் ஆகாது, எதுவும் ஆகாது. அண்ட் நீங்கள் குக்கிங் பண்ணுறீங்களா, குக்கிங் பண்ணும்போது மண் சட்டியெல்லாம் வாங்கினீங்கன்னா கூட அதை நல்லா பழகுங்கன்னா அதுவும் நல்லா யூஸ் ஆகும். அண்ட் இப்போ வந்து நான் அதை மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அதை ரெடி பண்ணிக்கினேன். அண்ட் குட்டி 2 அகல் எடுத்துன்னு இருக்கேன். ஸோ அந்த அகலும் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கினேன். இப்போ அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுன்னு இருக்கேன். அண்ட் இதுக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் வச்சுன்னு இருக்கேன். ஏன்னா சந்தனம் வந்து நிற்காதுன்ற ஒரு ரீசனுக்காக இதுக்கு மஞ்சள் வச்சுன்னு இருக்கேன். ஸோ எல்லாம் ரெடி பண்ணி ஆச்சு. இப்போ ஒரு பவுலில் ஒரு நம்ம கைப்பிடி அவ்வளோ கல்லுப்பு போடணும். ஸோ நான் ஒரு 3 கைப்பிடி கல்லுப்பு போட்டேன், அது ஃபில் ஆகலை. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் எடுத்து நான் அது ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். ஸோ அது ஃபில் பண்ணணுன்றதுனால இன்னும் கொஞ்சம் எடுத்து நான் அதை போட்டு எல்லாம் ஃபில் பண்ணி வச்சுட்டேன். கல்லுப்பு நல்லா ஃபில் பண்ண பிறகு கொஞ்சம் மஞ்சள் அண்ட் கொஞ்சம் குங்குமம் எடுத்து அதை கரெக்டாக நம்ம வலுக்கு வைக்கிறோம் இல்லையா, அகல் வைக்கிறோம் இல்லையா, அதுக்கு நடுவில் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஸோ மஞ்சள் குங்குமம் 2மே மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. அண்ட் கீழே ஒரு வலுக்கு மேலே ஒரு வலுக்கு, இது 2மே ஒன்றுக்கு மேலே ஒன்று ஜோடிச்சிட்டு நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சோமே அங்கே வச்சுருங்க. மேலே இந்த வலுக்குக்கு வந்து நெய் ஊற்றிக்கோங்க. நெய் வலுக்கு போட்டால் ரொம்பவே நல்லது, வீட்டில் ரொம்பவே விசேஷம். அண்ட் நீங்கள் நார்மலாக டெய்லி வலுக்கு ஏற்றுறீங்க இல்லை காமாட்சம்மா வலுக்கு, அதுக்கும் நீங்கள் நெய் ஊற்றி ஏற்றுனீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. ஸோ நான் வந்து நார்மல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி எதுனா விசேஷமாக வலுக்கு ஏற்றினா மட்டும்தான் நான் நெய் யூஸ் பண்ணுறது. ஸோ நெய் ஊற்றின பிறகு திருசூலும் ரெடி பண்ணி திருசூலை போட்டாச்சு. அண்ட் இது நான் ஃபஸ்ட்டே போடணுமாச்சு மறந்துட்டேன். கீழே ஒரு அகல் வைக்கிறோம் இல்லை, அந்த அகல் விளக்கு வந்து கொஞ்சம் அரிசி, கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் நெய், இது 3 மிக்ஸ் பண்ணி அந்த அரிசி வந்து கீழே இருக்கிற அகலுக்கு போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் தான் இந்த அகல் வைக்கணும். ஸோ நான் வலுக்கும் ரெடி பண்ணியாச்சு, கஞ்சியும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து அதை சாமிக்கு வச்சு நான் பூஜை பண்ண போகிறேன். ஸோ நான் எப்படி சாமிக்கு வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பூஜை ரூம் வந்து ரொம்பவே குட்டிஸ் இல்லையா, பெரிய பூஜை ரூமாக இருந்தால் தான் நான் பூஜை ரூமில் வச்சுருப்பேன். பூஜை ரூம் சின்னதாக இருக்கிறதுனால நான் கீழே தான் நடு வீட்டில் தான் வைக்கிறேன். ஸோ ஒரு கீழே தரையில் வைக்கிறது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்த வேப்பிலையே கொஞ்சம் கிள்ளி 2க்கும் வலுக்குக்கும் கொஞ்சம் கஞ்சிக்கும் கொஞ்சம் கீழே வேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்ச கஞ்சியும் ரெடி பண்ணி வச்ச வலுக்கும் நான் வச்சுட்டேன். ஸோ இப்போ பூஜைக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து கீழே வச்சுக்கின்னு நான் பூஜை பண்ண போகிறேன். நான் பூஜைக்கு என்னெல்லாம் எடுத்துன்னு இருக்கேன் பார்த்தீங்கன்னா, தீப கொலுசு, மணி, ஊதுபத்தி, கற்பூரம், ஸோ இதுதான் எடுத்துன்னு இருக்கேன். நான் கஞ்சி காய்ச்சி வச்சுருந்தேன் இல்லையா, கஞ்சிக்கும் அகலும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுங்களுக்கு வந்து அப்படியே பூ வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சிக்கும் அகலுக்கும் 2த்துக்கும் பூ வச்சாச்சு. இப்போ வாங்க பூஜை பண்ணிடலாம். அண்ட் என்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, உங்ககிட்ட சேம் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பழக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்போ வீட்டில் பூஜை பண்ணாலும் சரி, வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பண்ணாலும் சரி, அட்லீஸ்ட் மண்டே பண்ணாலும் சரி, நான் ஃபஸ்ட்டு நினச்சி வலுக்கேற்றுறது எங்களோட குலதெய்வத்தை தான். ஸோ குலதெய்வ துணை இல்லாமல் எந்த ஒரு காரியமும் நம்மளால் பண்ண முடியாது.
ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு விளக்கேற்றினாலும் கற்பூரம் ஏற்றினாலும் என்ன பூஜை பண்ணாலும் ஃபஸ்ட்டு நான் வந்து குலதெய்வத்தை தான் நினைக்கிறது. அண்ட் உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பழக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நான் எப்போ விளக்கேற்றினாலும் ஃபஸ்ட்டு குலதெய்வத்தை நினச்சி தான் விளக்கேற்றுறது. அதுலேயும் ஆடி மாதன்றது குலதெய்வத்துக்கே ரொம்ப ஸ்பெஷலு, அப்புறம் அம்மனுக்கு ரொம்ப ஸ்பெஷலு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு குலதெய்வம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பூஜை இருக்கோ அதை பண்ணணும். ஸோ நான் அதே மாதிரி தான் இப்போ குலதெய்வத்துக்கு கூழ் ஊற்றுவாங்க, பட் என்னால் கூழ் ஊற்ற முடியாது. ஸோ அதனால் நான் வந்து வீட்டிலே சும்மா சிம்பிளாக கஞ்சி காய்ச்சி நான் வீட்டிலே வச்சு அதை நாங்கள் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் குடிக்க போகிறோம். அதனால் நான் கூழ் ஊற்றலை இந்த வாட்டி. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஆச்சுன்னா நான் கண்டிப்பாக கூழ் ஊற்றுவேன். ஸோ நான் இந்த வாட்டி கூழ் ஊற்றாதனால சின்ன குண்டால் நம்ம குலதெய்வத்துக்கும் அண்ட் அம்மனுக்கும் 2 பேருக்கும் சேர்ந்து நான் சின்ன குண்டால் கூழ் ஆக்கி நான் வீட்டில் வச்சு பூஜை பண்ணியாச்சு. ஸோ இந்த ஆடி மாதத்தில் ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை நான் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணியிருக்கேன், இப்படி தான் பூஜை பண்ணியிருக்கேன். அண்ட் ஈவினிங் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன், என்னால் கோயிலுக்கு போக முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான மழை இங்கே. ஸோ அதனால் பெங்களூர் கிளைமேட் வந்து இப்படி தான் இருக்குது, சரியான மழை பெஞ்சின்னு இருக்குது. ஸோ அதனால் நான் இன்றைக்கி கோயிலுக்கு போகல. நெக்ஸ்ட் வீக் போனேன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் நான் vlog எடுத்து அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கி கோயிலில் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. என்னோடய அக்காலாம் போயிருந்தாங்க, நான் போகல, இந்த வாட்டி மிஸ் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக் போகிறேன், போகும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கான டே எனக்கு இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ இன்றைக்கி நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் பண்ண பூஜையில் உங்களுக்கு எதனா யூஸ்ஃபுல் டிப்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் அத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க யாருன்னா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு புது வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் ஸ்டே டியூன் கைஸ், பாய்.